வணக்கம். தினமணிக்காக பாண்டியராஜன். ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் மட்டுமே தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக்கி இருக்கிறது அப்படின்னா அது நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் தான். 73 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே பராசக்தின்னு ஒரு படம் வந்தது, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய திரைக்கதை வசனத்தோட. அந்த படம் ஒரு பெரிய மாற்றத்தை இன்ன தேதி வரைக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை தமிழ் சமுதாயத்திட்ட ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அதில் ஒன்றும் யாருக்கும் ரெண்டாவது ஒப்பீனியனே இருக்க வாய்ப்பில்லை. மறுபடியும் அதே பேரில் பராசக்தின்னு இன்னொரு படம் வரும்போது இந்த பெயர் சூட்டியதுமே அது சம்மந்தமாக உடனே விவாதங்கள், அது தொடர்பாக பேச்சு, என்னவா இருக்கும் கதை, எதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரே டாக்ஸ் இருந்தது. இதனிடையில் இந்த பராசக்தி புதிய பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியே வந்ததுமே அதனுடைய கதை கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. என்னன்னா அது தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி தொடர்பாக அதை சுற்றி தான் அந்த கதை வருது அப்படின்னு தெரிய வந்தது. நம்ம இன்னையில் இருக்கிற தலைமுறையில் பல பேருக்கு, இளைய தலைமுறையினருக்கு இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியில் என்ன நடந்தது, எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு திரைப்படமே வரும்போது எல்லாரும் பின்னோக்கி போய் ரிவர்ஸில் எப்போ நடந்தது, என்ன நடந்தது அப்படின்னு தேட தொடங்கியிருக்காங்க. இது எடுத்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு பெரிய வெற்றி தான் இது. இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியினுடைய தாக்கம், வீச்சு பற்றி சொல்லணும்னா இந்த கிளர்ச்சியினுடைய எஃபெக்ட் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்தது. ஒரு அரசாங்கமே, ஒரு கட்சி அதனுடைய ஆட்சியை பறிபோய் அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட இப்போ 60 வருஷமாக அந்த கட்சியால் திருப்பி தலை தூக்கவே முடியாமல் போயிருக்கு. அதற்கு இந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி தான் முக்கியமான காரணம். ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. வரலாற்றில் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா 1938 மூதறிஞர் ராஜாஜி சென்னை மாகாணம், சென்னைன்னு கூட சொல்லக்கூடாது, அப்போ மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தப்போ முதலாக பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாய பாடமாக கொண்டு வந்ததுமே ஒரு பெரிய எதிர்ப்பு ஏற்படுது. காஞ்சிபுரத்தில் ஒரு தமிழ் இயக்க தலைவர்கள் எல்லாரும் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. இந்த மாநாட்டில் மறைமலையடிகள், திருவிக்கா, பெரியார் உள்பட நிறைய பேர் இதில் கலந்துக்கிறாங்க. அவங்க இந்த எதிர்த்து போராடுவதற்கான அழைப்பை விடுக்கின்றனர். தொடர்ந்து மறியல், கைது, சிறை இப்படியெல்லாம் அந்த போராட்டம் தொடர்கிறது. அப்படி தொடரும்போது இந்த போராட்டத்தில் தான் நம்ம இப்போவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நடராஜன், தாளமுத்து, மொழிப்போர் தியாகிகளாக இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கிற சென்னையில் கூட அவங்க பேரில் ஒரு மிக பிரம்மாண்டமான கட்டடம் இருக்குது. அவங்க 2 பேருமே இந்த போராட்டத்தில் கைதாகி சிறை செல்லும்போது தான் சிறையில் இருந்தபடி நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறாங்க. போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் இடையில 2ஆம் உலகப் போர் வருது. அப்போ ராஜாஜி இந்தியா முழுக்க இருக்கிற காங்கிரஸ் மந்திரி சபையெல்லாம் பதவி விலகிறாங்க. அதை ஒட்டி ராஜாஜியும் முதலமைச்சர் பதவியிலேருந்து விலகிறார். எதுக்காக? சுதந்திரத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் அமைச்சரவையா அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு வரலாற்றை பின்னாடி தான் போய் பார்க்கணும், அது படிக்கணும் அவசியம். அப்போ என்ன ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு எஸ்கின் ஒரு மெட்ராஸ் மாகாணத்தினுடைய ஆளுநர், அவர் என்ன பண்ணுறாரு, இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிந்தி படிக்கும் கட்டாயம் அப்படிங்கிற ஆணையை ரத்து பண்ணி திரும்ப பெற்றாரு. அப்போ அந்த முயற்சி கைவிடப்பட்டது. சரி, அப்படியே போச்சா அப்படின்னா அடுத்து மறுபடியும் வருது இந்த விழாது கருப்பு மாதிரி. 1948 நாடு சுதந்திரம் வாங்கியாச்சு. சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அவரும் மறுபடியும் இதே மாதிரி பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பிறப்பிக்கிறார். மறுபடியும் அதே மாதிரி கிளர்ச்சி, தமிழ்நாடு முழுக்க மக்கள் எதிர்ப்பு போராட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டம் தாங்காமல் ஒரு கட்டத்தில் ஓமந்தூரார் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த ஹிந்தி கட்டாயன்றது கைவிடப்பட்டது. 1965 நடந்த போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டம். இன்னைக்கு பேசப்படுறது இந்த பராசக்தியினுடைய கதை, அதை சுற்றி தான் வருது. இதனுடைய வரலாறு என்ன, ஏன் இப்படி அந்த 65 போராட்டம் அவ்வளவு தீவிரமாக நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 1950 ஜனவரி 26 நாடு குடியரசான போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த நடைமுறை சட்டத்தில் ஹிந்தி ஆட்சி மொழி, அடுத்த 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் தொடர்பு மொழியா, இணைப்பு மொழியா தொடரும் என உறுதியளிக்கப்படுகிறது. இதோட கூட இந்த அடுத்த 1963 நாடாளுமன்றத்தில் ஆட்சி மொழி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. இந்த சட்டத்தின் மீது நடந்த விவாதத்தின் போது தான் அண்ணா அப்போ எம்பியா இருக்காரு. அண்ணா தனக்கு ஏற்பட்ட ஐயங்களை எல்லாம் எழுப்புறார். ஆங்கிலம் கைவிட்டு போய்விடுமோ,
மறுபடியும் ஹிந்தி மட்டுமே கோல் வச்சுமோ அப்படிங்கிறத ஒட்டி அவர் எழுப்புற ஐயத்துக்கெல்லாம் விளக்கம் அளிக்கும் போது தான் வந்து பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு, இல்லை ஹிந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் வந்து தொடர்பு மொழியாக இணைப்பு மொழியாக தொடரும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை அளிக்கிறாரு. இதை தொடர்ந்து அந்த சட்டம் அப்போ நிறைவேற்றப்படுது. ஆனால் 1964 டிசம்பரில், அதாவது 65 ஜனவரியில் அந்த 15 வருஷம் முடியுது. புதுசாக என்ன நடக்க போகுதுன்றது சஸ்பென்ஸாக இருக்கும்போது 1964 டிசம்பர் எண்டில் ஒரு சுற்றறிக்கை வருது எல்லா மாநிலங்களுக்கும். என்னன்னா ஹிந்தி தான் ஆட்சி மொழி, அப்புறம் பொத்தாம்பொதுவாக தேவைன்னா ஆங்கிலத்தையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கை வருது. இந்த சுற்றறிக்கை என்னதுன்னா ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு கொந்தளிப்பான சூழலை ஏற்படுத்துது. தமிழ்நாடு தான் இதில் ரொம்ப பதற்றமடைஞ்ச மாநிலம். உடனடியாக அங்கங்கே கிளர்ச்சிகள், எதிர்ப்புகள் எல்லாம் தலைவர்கள்லாம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக என்ன ஆகுது, 1965 ஜனவரி 26 துக்க நாளாக அனுஷ்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய மாணவர் அமைப்புகள்லாம் அறிவிக்கிறாங்க. அப்போ அறிவிக்கும்போது உடனே அப்போ தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது வந்து பக்தவச்சலம். அவர் சொல்கிறாரு, இல்லை இதை வந்து இந்திய இறையாண்மைக்கு விரோதமானது, குடியரசு தினத்தை துக்க நாளாக கொண்டாடுறது அப்படின்னு சொன்னதும் அப்போ என்ன பண்ணுறாங்க, திமுகவும் மற்றவங்களும் ஜனவரி 25 துக்க நாளாக அனுஷ்டிக்கிறாங்க. பெரும் போராட்டங்கள் நடக்குது. ஜனவரி 26 திருச்சியில் சின்னசாமிங்கிறவர், அவர் வந்து ரயில்வே தொழிலாளர், அவர் வந்து தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்கிறார். அவர் தான் இந்த இந்தி போராட்டத்தில் முதல் களப்பலி. அவர் இறந்து போனதை தொடர்ந்து கலவரங்கள் எல்லா இடங்களையும் கலவரங்கள், போராட்டங்கள் எல்லா இடத்துலையும் தீப்பிடிச்ச மாதிரி பரவுது. இந்த பராசக்தி படத்தில் வருது, தீ பரவட்டும். அது அண்ணா எழுதின ஒரு பெரிய நூல். அது அந்த ஜனவரி 26 நாடு முழுக்க எல்லாம் குடியரசு நாளை கொண்டாடிட்டு இருக்கப்ப தமிழ்நாடு மட்டும் முழுமையாக போர்க்கோலம் பூண்டு ஒரே எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள், போராட்டங்கள், மறியல்கள் அப்படின்னு ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை தான் நிலவிட்டு. இந்த தமிழ் மொழி தான் தமிழ்நாட்டில் முதல் மொழியாக இருக்கணும், ஆங்கிலம் தொடரணும், ஜவஹர்லால் நேரு கொடுத்த வாக்குறுதியை வந்து இந்த சட்டமாக்கணும், அதை நிறைவேற்றணும், நேருடைய வாக்குறுதி காக்கப்படணும் அப்படிங்கிறதுல இந்த போராட்டக்காரர்கள் வந்து உறுதியாக இருந்து அதனுடைய தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்தனர். இதில் வந்து இயல்பாக போராட்டம் தீ வைப்பு, கல்வீச்சு, இது எல்லாமே இயல்பாக அங்கங்கே நடக்க தொடங்கிடுச்சு. இந்த போராட்டத்தில் 2 மிக மிக மோசமான சம்பவங்கள். ஒன்று வந்து February 10 நடந்தது, இன்னொன்று வந்து February 12. February 10 தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் தீ வைப்பு சம்பவங்கள், கலவரங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கோயம்புத்தூர், திருப்பூர், வெள்ளக்கோவில், திருச்செங்கோடு, குமாரபாளையம், கரூர், மணப்பாறை இது மாதிரி பல இடங்களில் வந்து துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுது. எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த விதமான எண்ணிக்கையும் கிடையாது. இன்றைக்கு மாதிரி இல்லை நிலைமை. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே இந்த சமூக ஊடகங்கள் வழியாக தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுக்க அந்த விஷயம் வந்து பரவிடும். அன்றைக்கு வந்து தொலைபேசி கூட கிடையாது. ஒரு தகவலை தந்தியில் கொடுத்து இன்னொரு இடம் போய் சேர்றதுங்கிறது அதுக்கு அதுக்கான நேரம் வந்து அதிகம், சரியான தகவலும் கிடைக்கப்படாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுகிறது இந்த போராட்டக்காரர்கள் மீது. திருப்பூரில் வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம். போராட்டக்காரர்கள் போயிட்டு இருக்கும்போது தனியாக ஒரு ட்ரக்கில் 2 சப் இன்ஸ்பெக்டரும் ஒரு போலீஸ்காரும் போகிறாங்க. அந்த வன்முறை நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்கள அந்த கூட்டம் துரத்தும் போது இவங்க ஓடி ஒளியிறாங்க ஒரு இடத்துல போய். அந்த ஆவேசமுற்று அவங்கள வெளியே இழுத்துட்டு வந்து தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அந்த 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இதை தொடர்ந்து ரொம்ப காவல்துறையும் ஆக்ரோஷமாகி எல்லா இடத்துலையும் துப்பாக்கி சூடுகள் தொடங்குது. கரூரில் துப்பாக்கி சூடு, 2 பேர் இறந்து போயிடுறாங்க. மணப்பாறையில் ரயில்வே ஸ்டேஷனை முற்றுகையிடுறாங்க, அங்கே துப்பாக்கி சூடு, அங்கே ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. திருச்செங்கோடில் துப்பாக்கி சூடு, அங்கே ஒருத்தர் 2 பேராக இறந்து போயிடுறாங்க. இதனுடைய உச்சமாக அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, குமாரபாளையம், நம்ம இந்த பள்ளிப்பாளையம் குமாரபாளையம்னு சொல்லுவாங்க. குமாரபாளையத்தில் ஒரு மில்லு, அதை சுற்றி வளைச்சி இந்த போராட்டக்காரர்கள் நெருங்கி போகும்போது காவல்துறை வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கி சூட்டில் அன்னைக்கு அந்த மறுநாள் நம்ம தினமணியில் வெளிவந்த செய்தியினுடைய அடிப்படையில் பார்த்தா
அந்த துப்பாக்கி சூட்டில் 10 பேர் இறந்து போயிடுறாங்க. தொடர்ந்து இந்த நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலவரத்தை வந்து அரசால் கட்டுப்படுத்தவே முடியலை. பல்வேறு இடங்களுக்கும் இராணுவம் வரவழைக்கப்படுது. இதோட மறுநாள் வந்து இந்த மொழி போராட்டம் வந்து பெரிய அளவில் பற்றி எரியிற நிலைமையில் மறுநாள் என்ன பண்ணுறாரு, மத்தியில் அமைச்சராக இருந்த உணவு மற்றும் வேளாண் துறை அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியமும் ரசாயனத்துறை இணையமைச்சராக இருந்த ஓவி அழகேசனும் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க. இப்போ வந்து லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமராக இருக்கார். நேரு இடையில இறந்து போயிடுறாரு. லால் பகதூர் சாஸ்திரி இவங்ககிட்ட பேசுகிறாரு. ஆனால் இவங்க அந்த ராஜினாமாவை விலக்கி கொள்ள மறுத்துறப்போ அப்போ லால் பகதூர் சாஸ்திரி சீரியஸாக ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். ரேடியோவில் பேசுகிறார். வானொலியில் பேசும்போது, நேருடைய உறுதிமொழி மனப்பூர்வமாக நிறைவேற்றப்படும், காலவரம்பின்றி இணைமொழியாக ஆங்கிலம் தொடரும், ஆகையால் இந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியை மக்கள் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சாஸ்திரி வந்து வேண்டுகோள் விடுக்கிறார். பொதுவாக ஒரு கருத்து இருந்தது, இதோட வந்து போராட்டம் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மறுநாள் பிப்ரவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க முழு அழைப்பு நடத்துறதுக்காக இந்த மாணவர் அமைப்புகளும் திமுக எல்லாருமே ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க முழு அடைப்பு. அன்னைக்கு தான் வந்து மிக மோசமான சம்பவம் என்ன நடக்குது. அங்கே வந்து பொள்ளாச்சியில் வந்து மிகப்பெரிய வன்முறை. அது கிட்டத்தட்ட சி சுப்பிரமணியத்தினுடைய அவருடைய பகுதி. அது அங்கே பெரிய வன்முறை நடக்குது. ஒரு பையன் வந்து பள்ளி மாணவன் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஹிந்தியில் எழுதியிருக்க எழுத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை விட்டு இறங்குன்னு சத்தம் போடுறாங்க இந்த போலீஸ்காரங்க. அவன் கேட்கல. உடனே துப்பாக்கியில் சுடுறாங்க. ஒரு உயரத்துலேருந்து அவன் கீழே விழுந்துடுறான். அதோடு அவன் இறந்து போயிடுறான். இறந்து போனதுமே அந்த கூட்டம் ரொம்ப ஆவேசமாயிருது. அப்படியே ஊர் முழுக்க அந்த கூட்டம் திரண்டு போய் அங்கங்கே தீ வைக்கிறது, இதில் வன்முறையை தொடங்கினதுமே அதே நேரத்தில் அங்கே இராணுவம் வரவழைக்கப்படுது. இராணுவம் வந்ததும் அவங்க கண்ட மெனிக்கு சுடுறாங்க. சுடும்போது அன்னைக்கு கணக்குப்படியே 10 பேர் அப்பவே இறந்து போயிட்டதா தகவல். ஆனால் பொள்ளாச்சியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஏராளமான பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே பொள்ளாச்சி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னே தெரியாமல் அந்த இராணுவம் வந்து இருந்திருக்கு. அந்த இறந்து போனவங்களுடைய நிறைய பேர் பாடியை, அந்த உடல்களை கொண்டு போய் அவங்களே எரிச்சதாகவும் அவங்களே புதைச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த ட்ரெய்லரில், பராசக்தி படத்து ட்ரெய்லரில் ரவிமோகன் சொல்லுவார் ஒரு டயலாக், இந்த பொள்ளாச்சியிலேயே அடித்து அங்கேயே புதைச்சிடலாம். இந்த டயலாக் வந்து இந்த சம்பவத்தை தான் சுட்டுது. அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க அன்னைக்கு வந்து மிகப்பெரிய கலவரங்கள், எதிர்ப்பு போராட்டங்கள். சென்னையில் வந்து ராயப்பேட்டையில் ஒரு துப்பாக்கி சூடு, திருவொற்றியூர் ரயில் நிலையத்தை வந்து முழுக்கவே தீ வச்சு கொளுத்திடுறாங்க இந்த போராட்டக்காரர்கள். அங்கே வந்து காவல்துறை சுடுது, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. ஆவடி பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வந்து 8 பெட்டியோடு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் முற்றிலுமாக எரிஞ்சு போகுது. மாநிலம் முழுக்க இந்த போராட்டங்கள் தொடருது. இந்த போராட்டம் எப்படி வந்து ஒரு காமன் மேன் எல்லார்கிட்டையும் இருந்தது அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த போராட்டத்தில் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஏராளமான இளைஞர்கள், ஏராளமான மாணவர்கள். இதோட கூடி அன்னைக்கு தினமணி செய்திப்படியே 1030 சிறுவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா, அது ஸ்பான்டேனியஸாக அந்த இந்திய எதிர்ப்பு உணர்வு அப்போ கிளர்ந்தெழுந்து எல்லா லெவல்லையும் பரவி போராட்டமாக வடிவெடுத்தது. பொள்ளாச்சி துப்பாக்கி சூடு சம்பவத்துக்கு பிறகு கொஞ்சம் அந்த போராட்டத்தினுடைய வேகம் கொஞ்சம் குறைஞ்சதாக சொல்லலாம். ஆனாலும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பிப்ரவரி 22ஆம் தேதி பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு அழைப்பு விடுக்கிறார். தென்னாட்டு மக்கள் மொழி பிரச்சனையில் நிதானமும் பொறுமையும் காட்டி அமைதியான முறையில் பிரச்சனைக்கு தீர்வு காண சர்க்காருக்கு உதவ வேண்டும். மொழி பிரச்சனையில் மக்கள் தமது உணர்ச்சியை காட்டுவதற்கும் ஒரு எல்லை உண்டு. அதனால் தேச நலனுக்கு பாதகம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ஒரு ரொம்ப சீரியஸாக ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. அதே நேரம் இந்த கிளர்ச்சி தொடர்ந்து நீடித்து கொண்டு இருக்கிற நிலையில் மாணவர் அமைப்பும் இந்த முதல்ல இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த தமிழ்நாடு மாணவர் ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி கவுன்சில் அதுவும் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரச்சனையை இப்போ நம்முடைய மூத்தவர்கள்ட்ட, சீனியர்ஸ்கிட்ட, பொலிட்டிக்கல் லீடர்ஸ்கிட்ட விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டு இதோட கிளர்ச்சியை கைவிடலாம், நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லி மாணவர்களை வகுப்புக்கு திரும்புமாறு ஒரு அழைப்பு விடுக்கின்றன. கிட்டத்தட்ட அதோட அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வருகிறது. ஏறத்தாழ 2 மாதங்கள் இந்த கிளர்ச்சி தொடர்ந்து நடைபெற்றிருக்கு.
இதில் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. இப்போவே சில சம்பவங்கள் எல்லாம் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு எத்தனை பேர் இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போவும் கூட பார்த்தா 50 பேருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, 70 பேருன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. பொள்ளாச்சிலேயே ஏராளமான பேர் இறந்து போயிட்டாங்க, என்ன கணக்குன்னு யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 150 பேராவது இறந்துருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உத்தேசமான கணிப்பு. அதுவும் உறுதியாக தெரியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறவங்களுமே அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்டவங்கள மிகச்சிலர் தான் இப்போ இருப்பாங்க. யாருக்குமே அப்போ முழுமையாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை தொடர்ந்து 1967 தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருது. தேர்தலில் திமுக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எல்லா இடத்துலையும் வெற்றி பெறாங்க. எப்போதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் தோற்று போயிடுது. அன்னைக்கு விட்டதை இன்ன வரைக்கும் காங்கிரஸால் மீண்டும் கைப்பற்றவே முடியலை. இன்றைக்கி இத்தனை வருஷத்தில் இவங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது மட்டும் இல்லை, அதை பற்றி யோசிக்கிற இடத்துல கூட வர முடியாத அளவுக்கு ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா அது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். பராசக்தி படத்தில் ரவிமோகன் பேசுகிற ஒரு வசனமும் அந்த படத்தினுடைய காட்சிகளும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2 தலைமுறை தாண்டி இப்போ மறுபடியும் இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டம்னா என்ன நடந்தது, அப்போ என்ன மாதிரியான உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டன, அப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எத்தனையோ பீரியட் ஃபில்ம்கள் வருது திரைப்படத்தில். இப்போ இந்தியிலையும் சரி, தமிழ்லையும் வெவ்வேறு மொழிகள்லையும் பீரியட் ஃபில்ம்ன்ற பேரில் நிறைய படங்கள் வருது. ஆனால் இப்படி ஒரு டாபிக் எடுத்து ஒரு சென்சிட்டிவான மக்களோட ஊனோடையும் உயிரோடையும் கலந்த அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழர்களுடைய ரத்தத்திலே ஊர்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு படம் செய்திருக்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த தலைமுறை மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க இல்லையா.